ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புரட்சி சக்கரச்சின் 5ஆம் இடம், சூரியனுடைய ஆட்சி வீடு. ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனி மாதம் வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு, புதனும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு, குருவும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சூரியன், சுக்கிரன், புதன், குரு இந்த 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குது. சனி செவ்வாயும் கெடுக்கிறாங்க. செவ்வாய் ராசியில் இருக்கிறாரு, சனி பவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ சனி செவ்வாய் ராகு 3 கிரகங்களும் கெடுக்கிறாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது. சனி ராகு ஏகமனதாக ஒரு பார்க்குறாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 5ஆம் இடத்தையும். 2ஆம் இடம்னா என்ன சார் அப்படின்னா பணம், குடும்பம், தன குடும்ப வாக்குஸ்தானம், பேசுகிற பேச்சு, குடும்பத்தில் உள்ள பணப்பழக்கம், குடும்பத்தில் உள்ள ஆளுடைய பழக்க வழக்கம், இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். சரியா? இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு சார் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா செப்டம்பர் 15 வரைக்கும் செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ செவ்வாயால் இப்போதைக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ரைட்டு. அடுத்து ராகு சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்குறாங்க, பஞ்சம ஸ்தானத்தை பார்க்குறாங்க. பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமண வாய்ப்பு, வேலைவாய்ப்பு, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை பிள்ளைகள் ரூபத்தில் நிற்கும். அதுபோக தகப்பன வழி சொத்து பத்துக்கள், பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் பிரச்சனை இருக்கும். கோயில் குளத்துக்கு போக முடியாது, போனாலும் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது. சில கோயில் காரியங்கள், புது காரியங்களில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆள் கிரியேட்டிவாக இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் யோசனையும் மந்தமாக தான் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் புத்திசாலித்தனத்தை குறிக்கும். அதுக்கு குரு பார்வை இருந்தாலுமே, குரு புதன் பார்த்தாலுமே சனியராகவும் சேர்ந்து பார்க்குறது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே பலதரப்பட்ட கருத்துக்கள் வரும். சரியா? ஒரு விஷயத்தை யோசித்து செய்ய முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட தடங்கள், பிரச்சனைகள் வரும். சரி சார், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம், அந்த திருஷ்டி எப்படி போக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் கற்பனசாமி வழிபாடு தான். கற்பனசாமி மறுபடியும் வீச்சரவளை தூக்கிட்டு வராரு. சரியா? கருப்பன் வாரான்னு எங்கள் கற்பசாமி, கார்மேகம் போல வாரான்னு கற்பசாமி. கார்மேகமாக மழை பொழிறாரு, அருமையான கருணை மலையை பொழிகிறாரு. கற்பசாமி கார்மேகமாக கருணை மலையை பொழிஞ்சு சிம்ம ராசியை காப்பாற்றுறாரு. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவரில் நல்ல விதமாக பாதுகாத்து உங்களுக்கு ஒரு கவசமாக, ஒரு கவசல் உண்டலமாக கற்பசாமி இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த கர்ணனுடைய அம்சமாக வருகிறார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? ஏன்னா செவ்வாய் ராசியில் இருந்து கேது கூட சேர்ந்து ராகுவை பார்க்குறாரு, சனியை பார்க்குறாரு. ராசிக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், சுகஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. முக்கியமான இடத்தெல்லாம் பார்த்து செவ்வாய் டேமேஜ் பண்ணுறாரு. ராசியை டேமேஜ் பண்ணுறாரு, பாதிக்கிறாரு. ஸோ இந்த பாதிப்பிலேருந்து வெளியே வரணும்னா கற்பனசாமி வழிபாடை நீங்கள் செஞ்சே ஆக வேண்டும். அதை முதலே சொல்லிடுறேன் நான். சரியா நேர்களே? அதுக்கு பின்னாடி பலன்களை சொல்கிறேன். பலன்கிறது என்ன? உங்களுக்கு எது நடக்கணுமோ நல்லபடியாக நடந்தால் அது நல்ல பலன்கள், சாதகமாக இருந்தால் பலன்கள், பாதகமாக இருந்தால் பிரச்சனைகள். இதுதான் மனுஷனுக்கு பலன்கள். நம்ம ஒன்று நாடி போகிறோம், டக்குன்னு முடிஞ்சு போச்சு, அன்றைக்கி பொழுது நல்லா போயிடுச்சுன்னா அன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். சரியில்லை அப்படின்னா நேரம் சரியில்லைப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறோம். சரியா நேர்களே? சமாளிக்கிற வகையில் இருந்துச்சுன்னா சரின்னு போயிடுறோம். சமாளிக்க முடியலைன்னா நமக்கு தாங்க முடியல பிரச்சனை அப்படின்னு மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ தனி மனித ஜாதகனுக்கு பிரச்சனைகள் சாதகமும் பாதகமும் சரிவிகத்தில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. சாதகத்தை காட்டிலும் பாதகம் தூக்கலாக இருந்துச்சுன்னா அவனால் சமாளிக்க முடியாது. இப்போ அதை சமாளிக்கிறதுக்கு கற்பனசாமி வழிபாடு தான். ஒரு 2 நாள் முக்கியமான நாளாக சொல்கிறேன். அந்த 2 நாள் கற்பனசாமி கோயிலுக்கு போயிருங்க. ஏன்னா கோயிலில் போய் தான் அவர் கும்பிடணும். வீட்டில் வச்செல்லாம் பூஜை பண்ணி கும்பிடக்கூடாது. நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு வேறு அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறேன். 13ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் வருகிற 13ஆம் தேதி வீட்டில் வெங்கடேச பெருமாளோட அனுக்கிரகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது உண்மை தான். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும், ராசிக்கு 7ஆம் இடத்தையும் இவர் பார்க்குறாரு. யார்? குரு பார்க்குறாரு, புதன் சேர்ந்து பார்க்குறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ வீட்டில் அந்த சக்கரம் வேலை செய்யுது, விஷ்ணு சக்கரம் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு பெருமாளோட அனுக்கிரகம் இருக்குது, மகாலட்சுமியோட அனுக்கிரமும் இருக்குது. அதுக்கு 13/6/2025 வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது, சுக்கிர நாளில் சந்திரன் வரும்போது ஒரு பூஜை இரவு 8:30 மணிக்கு பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமி பூஜை வீட்டில். இது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புக்கு, பிரச்சனைக்கு தீர்வுக்கு கற்பனசாமி தான். 10/6/2025, 14/6/2025 2 நாள் பண்ணிடுங்க. சரியா நேர்களே? 10/6/2025 வைகாசி 27 பௌர்ணமி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. பொதுவாக கற்பனசாமியை செவ்வாய் சனி தான் கும்பிடணும்.
அது செவ்வாய் சனியில் வந்து ராகு வேலையில் கும்பிடலாம், இல்லைனா இரவு 8 to 9 செவ்வாய் ஓரை அல்லது சனி ஓரையில் கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 செவ்வாய் ஓரை வரும், சனிக்கிழமை இரவு 8 to 9 சனி ஓரை வரும். இந்த ஓரை பார்த்து கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த சூட்சும வழிபாடு. சரியா நேர்களே, இந்த பிரபஞ்சம் வந்து சில நேரங்களில் வந்து சில விஷயத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அந்நேரம் நம்மளை வழிபட மாட்டாங்களா? இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கின்ற பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்களுடைய சக்திகள் எல்லாம் ஒருமுகமாக ஒரு இடத்துல சேரும். அது 4 கிழமை நட்சத்திரம் கரண யோகம் இப்படி பஞ்சாங்கத்தைப்படி சொல்லலாம். அதில் 4 கிழமை நட்சத்திரம் இது சேர்ந்து வரும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10/6/2025 வைகாசி 27 பௌர்ணமி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 கற்பனசாமி வழிபாடு. 14/6/2025 வைகாசி 31 சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு வேண்டிய நாள் அன்றைக்கி இரவு 8 to 9 கற்பனசாமி வழிபாடு. இந்த வழிபாடு ரெண்டையும் பண்ணிடுங்க. சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எப்படி சார் வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னா, கற்பனசாமி கோயிலுக்கு தான் போகணும். கற்பனசாமி கோயில் இல்லாதவங்க ஐயப்பன் கோயில், ஐயனார் கோயில், சாஸ்தா கோயிலுக்கு போங்க. அந்த கோயில் முறைப்படி என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுங்க. ஏன்னா ஐயப்பன் கோயிலெலாம் சில பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது. சரியா, முறைப்படி தான் வாங்கி கொடுக்கணும். அதுபோல் கற்பனசாமி கோயிலும் அப்படி தான். கற்பனசாமிக்கு வந்து பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். மா, பலா, வாழை வாங்கி கொடுக்கலாம், முந்திரி பருப்பு கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் மந்திரிச்சு வாங்கிட்டு வரலாம். மாலை போடலாம், அவருக்கு மாலை போடலாம், தேங்காய் பழம் உடைக்கலாம், நைவேத்தியம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம். எல்லாம் உங்கள் சௌரியம்தான், உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். பெருசாக டாம் டீம்லாம் கும்பிடணும்னு சொல்லலை நான். நீங்கள் வந்து கற்பனசாமி கும்பிட போகிறீங்கன்னா அன்றைக்கி வந்து என்ன ஒரு மாலை வாங்கிட்டு போங்க. முடியாதவர்கள் 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க. பூசாரி ஒரு பழத்தை வச்சுட்டு மஞ்சள் தூணை கொடுப்பாரு. அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. அது எல்லாத்தையும் காப்பாற்றும். கற்பனசாமி கோயிலில் மந்திரிச்சு வாங்கப்பட்ட எலுமிச்சம்பழம் நேர்மறை சக்தியை உருவாக்கும். வீட்டில் பில்லி, சூனியம், ஏவல், செய்வனை, கோளாறு எது இருந்தாலும் தகர்த்து எடுத்துப்படும். வீட்டை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். வீட்டுக்கு தேவையானது நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், எந்த தீய சக்தியும் அண்டாது. அதுபோல் கற்பனசாமியோடைய அனுக்கிரம் பெற்ற எலுமிச்சம்பழம் வீட்டில் இருந்துச்சுன்னா, கோயிலில் வேணுந்த வீட்டு எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது. எல்லோரும் ஒரு மனதாக இருப்பீங்க. சரி, எல்லாருடைய நோக்கமும் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கும். அதுபோல் கற்பனசாமி வந்து மழையை கொடுக்குறவர். காரி கற்பா இருக்கிற கிரகங்களை தான் மழையை கொடுக்கும். சரியா நேர்களே, சனி பகவானும் மழையை கொடுப்பார். சுக்கிரன் கொடுத்தாலுமே சனி பகவான் அதுக்கு வந்து உதவி பண்ணுவார். ஏன்னா சனி வந்து விவசாயத்துக்குள்ள கிரகம். விவசாயம் செழிக்கணும்னா மழை வரணும். ஸோ கண்டிப்பாக மழைக்கு வந்து சனி பகவான் உதவுவார். ஏன்னா அவர் காரி கற்பா இருக்கிற கிரகம் தான். ஸோ மழைக்கு வந்து சனி பகவான், கற்பனசாமி இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ரொம்ப துணை புரியும் மழை வருவதற்கு. ஸோ கற்பனசாமி வழிபாடு பண்ணிங்கன்னா விவசாய வேளாண் குடி மக்களுக்கு வந்து மழை நேரத்துக்கு கிடைக்கும். இப்போ விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? தண்ணி வேணும், ஆற்றுல தண்ணி வரணும், காவேரியில் தண்ணி வரணும். காவேரியில் தண்ணி வரணும்னா கன்னடத்துக்காரன் திறந்து விடணும். அவன் சில சிக்கல்லாம் பண்ணுவான். ஆனால் இப்போ தண்ணி வந்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கன்னடத்தில் தண்ணி நிறைஞ்சி இப்போ வெளியே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வருஷம் தண்ணி பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷம் பிரச்சனை இல்லை, இந்த விசுவாச வருஷமும் பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு நல்ல போகம் இருக்கும். டெல்டா மாவட்டத்துக்கெலாம் தண்ணி வரும். அதே மாதிரி மழை வேணும் நல்லா இருக்கும். இந்த வருஷம் மழையும் நல்லா இருக்கிறதுனால விவசாய பெருங்குடி மக்கள் கவலைப்படாதீங்க. அப்படியே மழை வேணும்னா கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். கிராமத்தில் இருக்கிற கற்பனசாமியை ஐயனை கும்பிடுங்க. அந்த ஐயனையோ ஐயனாரையோ கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஐயனாரையும் கும்பிடலாம், அவர் கற்பசாமி வம்சம்தான். ஸோ இந்த தெய்வங்கள்லாம் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண் திருஷ்டி போயிடும். ராசிக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடத்துல திருஷ்டி போயிடுச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருஷ்டி போயிடுச்சுன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், இணக்கம் இருக்கும், ஒரு பாண்டிங் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சிருப்பீங்க, கையில் காசு பணக்கம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். 2, 5ஆம் இடம் வளர்க்குறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே சில்லற பிரச்சனை இருக்காது. கையில் பாசு பணம் இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமச்சனி தாக்கம் வேறு இருக்குது. அஷ்டமச்சனி தாக்கம் இருந்தாலுமே சனி பகவான் அடுத்து வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வராரு. 12/7/2025 ஜூலை 12ஆம் தேதி அவர் கீழே இறங்குறாரு. வக்கரமாய் கீழே இறங்குறாரு. ஒரு 4 நாளுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் வந்து குரு பார்வைக்கு வருவார். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது இப்போதைக்கு. அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஜூலை 12க்கு மேலே உங்களுக்கு அஷ்டமச்சோட தாக்கம் வெகுவாக குறையும். சரியா நேர்களே, அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ கற்பனசாமி வழிபாடை நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். நான் சொன்ன 2 நாளும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. கருப்பு கயிறை வாங்கி கொண்டு போய் மந்திரிச்சு கையில் கட்டிக்கோங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன், இந்த அஷ்டமசனி காலத்தில் உங்கள் கையில் கருப்பு கயிறு இருக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வலது கையில் மணிக்கட்டில் கருப்பு கயிறு இருக்கணும். கருப்பு கயிறு கட்டிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் அண்டாது. சரியா, அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு கவசம். அப்படி செய்யாதவங்க இனிமேனாச்சும் செய்யுங்க. சரி சார், ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் நல்ல காரகம் தான். சிம்ம ராசிக்கு கேதுவோடு சேர்ந்து சூட்சுமத்தில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு வந்து 4, 9 கூடையவன் தான். சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி தான். இருந்தாலும் அவர் ராகு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை செவ்வாயால். வருகிற டேட்டு என்ன டேட்டு?
24/7க்கு மேலே தான் பிரச்சனை. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு போய் சனி பார்வைக்கு வருவார். இப்போதைக்கு செவ்வாய் ராசியில் இருக்குது, அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. அவர் மற்ற கிரகங்களை பார்க்குறதா பிரச்சனை, மற்ற இடங்களை பார்க்குறதா பிரச்சனை. இருப்பினும் முருகப்பெருமான் வழிபாடை ஒரு நாள் பண்ணிடுங்க. சரியா? இன்றைக்கி கூட பண்ணலாம். இன்றைக்கி விசாக நட்சத்திரம் தான். ஆனால் இப்போ இந்த வீடியோ வர்றதுக்கு நைட் ஆயிரும். இருப்பினும் விசாக நட்சத்திரம் 4:40 முடிஞ்சு போகுது சாயந்தரம். சரி, அதனால் இரவில் இன்றைக்கி தூங்கும்போது முருகப்பெருமானை நினச்சிட்டு கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ஒரு நாள் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் சொல்கிற நாளன்னைக்கு நீங்கள் தவறாமல் வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இருக்காது. கோயிலுக்கு போகிறது வேறு, கற்பனை சாமி கும்பிடுறது, கோயிலுக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனையை செய்யுங்க. தேய்பிரை அஷ்டமி வருகிறது 17/6/2025 வர 17ஆம் தேதி. சரி, ஆனி மாதம் 3ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் சஷ்டி இருக்குது. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதாவது முருகப்பெருமானுக்கு வேண்டிய கிழமையும் திதியும் வருது. அன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா காலையில் 6 to 7 முருகப்பெருமானை கும்பிட்டுருங்க வீட்டில். சரியா? இதை தாய்மார்கள் செய்யுங்க. ஆண்கள் முன்ன பண்ண எந்திப்பாங்க, லேட் ஆயிரும். தாய்மார்கள் காலையில் குளிச்சுட்டு காஃபியை குடிச்சிட்டு சரியா ஒரு விளக்கு ஏற்றி வைங்க. விளக்கை ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள், கந்தசஷ்டி கவசம் படிங்க, சிறப்பாக இருக்கும். டைம் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னா தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க. தோரம்பருப்பு எடுத்து பித்தளை தட்டில் பரப்பிக்கோங்க. அதில் 2 நெய் விளக்கு வச்சுருங்க. அகல் விளக்கு இருக்குல்ல, அதில் நெய்யை ஊற்றி திரியை போட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா துவரம்பருப்பு செவ்வாய் அங்கார பகவானுடைய அனுக்கிரம் உள்ளது. ஸோ துவரம்பருப்பு மேலே நீங்கள் அந்த தீபத்தை வீட்டிலே ஏற்றலாம். சரியா? முருகப்பெருமானுடைய வழிபாடு வீட்டிலே செய்யலாம். சரியா? சில தெய்வங்களை தான் கோயிலில் போய் கும்பிடணும், வீட்டில் கும்பிடக்கூடாது. முருகப்பெருமான் வழிபாடு வீட்டில் பண்ணலாம். முருகப்பெருமான் வழிபாடு, லட்சுமி வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, நவராத்திரி வழிபாடு, இப்படி 30 தேவிகள், மும்மூர்த்திகள், இவங்க வழிபாடெல்லாம் வீட்டில் செய்யலாம். சில காவல் தெய்வங்கள், துஷ்ட தெய்வங்கள் வழிபாடை வீட்டில் செய்யக்கூடாது. சரி, அதனால் உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்குறேன். அந்த ஒரு நாளை நல்ல நாளாக எடுத்துக்கோங்க. ஒரு நாள் திருநாளாக பார்க்கப்படுகிறது. 17/6/2025 செவ்வாய்க்கிழமை, சஷ்டி தேதி 12 மணி வரைக்கும் இருக்குது. காலையில் கும்பிட்டுருங்க. 6 to 7 கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த நாட்கள்லாம் ரொம்ப முக்கியமான நாளாக சொல்கிறேன். இன்றைக்கி வலுவான நாட்கள். இந்த நாட்கள்லாம் வலுவான நாட்கள், யோக பலனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற நாட்கள். அந்நேரம் பார்த்து இறைவனை கும்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா நேர்களே? ஸோ உங்களுக்கு நான் இப்போதைக்கு இந்த வீடியோ வாயிலாக ஒரு 2 நாள் சொல்லியிருக்கிறேன். நல்லா சொன்னால் 4 நாள். அதில் 2 நாள் கோயிலுக்கு போனோம். 10/6 14/6 கற்பனை வழிபாடு. 13/6/2025 வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் மகாலட்சுமி கும்பிடுங்க. 17/6/2025 ஆனி 3ஆம் தேதி காலையில் 6 to 7 முருகப்பெருமானை கும்பிடுங்க. இந்த வீடியோ ஒரு தடவை திருப்பி கேட்டிங்கன்னா நல்லபடியாக புரியும். இந்த நாட்கள் படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நீங்கள் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வழிபாடு ஒரு சிறப்பை தரும். சரியா நேர்களே? கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணிடுங்க. ஏன்னா இதுதான் நிறைய பேர் தெரியாமல் அங்கிட்டுக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. சில பேர் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஜோசியக்காரர்கிட்ட கேட்போமா, கோயில் பூசாரிகிட்ட கேட்கமானா, அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் போகாதீங்க, அலையாதீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். போதி ஜோடத்தில் வீடியோ போடுவேன். நான் பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த முக்கியமான சக்தி உள்ள நாட்களை சொல்லுவேன். அந்த சக்தி உள்ள நாட்களில் போய் தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லபடியாக நடக்கும். சரியா? அஷ்டமச்சனி தாக்கம்லாம் உங்களுக்கு எதுவுமே வராது. சரியா நேர்களே? உங்களை ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தசாபத்தி எது நடந்தாலும் சரி, சுக்கிர திசையோ, கேது திசையோ, புதன் திசையோ, சூரிய திசையோ, சந்திர திசையோ, செவ்வாய் திசையோ, எந்த திசை நடந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இப்போதைக்கு குருஷியில் எந்த லக்கணத்துக்கு சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, குருஷியில் இருக்கிற லக்கணங்கள் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கிற லக்கணங்கள் அப்படி பார்த்தோம்னா, சிம்ம லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம், சிம்ம ராசி மகர லக்கணம், சிம்ம ராசி கும்ப லக்கணம், சிம்ம ராசி மீன லக்கணம், சிம்ம ராசி ரிஷப லக்கணம். இந்த லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்களாம் கண்டிப்பாக அந்த வழிபாடு பண்ணி தான் ஆகணும். சரியா நேர்களே? அதனால் தயவுசெய்து இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் நான் சொன்ன வழிபாடு பண்ணிடுங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கணம், சிம்ம ராசி விருச்சிக லக்கணம், சிம்ம ராசி மகர லக்கணம், சிம்ம ராசி கும்ப லக்கணம், சிம்ம ராசி மீன லக்கணம், சிம்ம ராசி ரிஷப லக்கணம். இந்த லக்கணம் 6 லக்கணத்தில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக அந்த வழிபாடு பண்ணணும். சரியா? பலன்கள் எப்படி சார் இருக்குது இப்போ நடைமுறைக்கு அப்படி பார்த்தோம்னா, ராசியில் கேது செவ்வாய், சந்திரன் இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு? இன்றைக்கி 9ஆம் தேதி. சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சரியா? வையாசி விசாகம் 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். சரியா? விருச்சிகத்துக்கு போயிட்டார். நல்ல அமைப்பு தான். 4ல் சந்திரன் இருக்கலாம். பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். அடுத்து பௌர்ணமி வரும். அதுக்கடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். 10ல் சூரியன் இருக்குது, அருமையான அமைப்பு. சரியான நேரில் 10ல் இருக்கிற சூரியன் நல்ல பலங்களை கொடுப்பார். உங்களுக்கு அரசாங்க விஷயங்கள் கை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்க பார்க்கிறது. வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். விண்ணியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. கோதுமை
கோதுமை சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் சப்பாத்தி, பரோட்டா, பிரெட்டு, பேக்கரி வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு தேர்ச்சி இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மட்டும் நல்லா படிப்பாங்க. உயர்கல்வி நல்லா இருக்கும். புகழ் அந்தஸ்தோடு இருப்பீங்க. காலையில் காசு பணம் இருக்கும். நல்ல ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல உதவியாக பார்க்கப்படுகிறது. உதவிகள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும். நல்ல ஒரு எந்த ஒரு வேலையும் நல்லபடியாக செய்வீங்க. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேசி பிறக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பேச்சாளர்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக அரசியல் கட்சி பேச்சாளர்கள், இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா, பட்டிமன்ற பேச்சாளர்கள், யூடியூப்பில் பேசுகிறவங்க, டிவியில் பேசுகிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். எல்லா ஒரு வசதியும் இருக்கும். குறுகிய காலத்தில் நிறைய பொருள் சம்பாதிப்பீங்க. ஆள் தைரியமாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பல தொழில் பண்ணுவீங்க. தொழில் முனைவர்களுக்கு நல்லாயிருக்கும். சூரியன் ஒரு முதன்மை தொழில்காரகன். அவர் 10ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். ஜவுளி கடை, அதுபோக கலைப்பொருட்கள், பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, திரைப்பட சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, திருமணமாக வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல இருக்க சூரியன் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுப்பார். 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுக்கிரன், சூரியன், புதன், குரு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. 2 பேரும் கூடிய புதன் பத்திர யோகத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு வருமானம் வீட்டுக்கு வரும். ஆள் நல்லா இருப்பீங்க. லாபம் நல்லாயிருக்கும். சரியாக நிறைய சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க, நிறைய சொல்லலாம். சரியாக புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, திரைப்பட சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி கூட்டத்தில் இருக்கிறவங்க, டேவிட் ஊருக்கு பார்க்குறவங்க, கலை, எழுத்து, ஓவியம், ஆடல், பாடல், என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். குருவும் இருக்கிறாரு. பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, பேங்கர்ஸ், நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும். சரியா, நல்லா இருக்குது. பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரம் நல்லா இருக்குது. இருப்பினும் அந்த சனி பகவானுடைய செவ்வாய், சனி, ராகு திருஷ்டி பார்க்கறதுனால தான் கற்பனை வழிபாடு பண்ண சொல்கிறேன். அடுத்து வருகின்ற காலம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அடுத்து வருகின்ற ஒரு 10 நாளைக்கு சில இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி என்ன செவ்வாய்க்கிழமை தானே, இன்றைக்கி திங்கக்கிழமை தான், கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சரியா, இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 2-3 நாளைக்கு கையில் செலவு இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகிட்ட அனுசரித்து போங்க. கோபப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் கோபத்தை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அனுசரித்து போங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பணம் சிக்கிடும். தொழில் வியாபாரத்தில் பணம் ரிட்டர்ன் வராது, சிக்கிடும். அது எப்பறம் எடுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சொத்து பத்து விஷயத்திலும் சரி, தாய் வழி சொத்து, தகப்பன் வழி சொத்துலையும் சில தடைகள் இருக்கலாம். சரியாக கவனமாக இருக்கணும். அதுபோக ஆவணங்கள், டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போடும்போது கவனமாக படித்து பார்த்து எழுதுங்க. எதனாச்சும் பத்திரம் பண்ணுறது, இல்லைனா டாக்குமெண்ட் போடுறது, பாலிசி போடுறது, இது மாதிரி நிறைய பத்திர விஷயமெல்லாம் இருக்குது. கம்பெனியில் அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு கான்ட்ராக்ட் பிடிக்கிறது, இப்படி எதாக இருந்தாலும் சரி இந்த தஸ்தாவேஜுகளை படித்து கையெழுத்து போடுங்க. புரிஞ்சுக்கோங்க. கடைசி நல்லாயிருக்கும். சரியா, உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இடையில பிரச்சனை இருந்தாலுமே ரிசல்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நண்பர்கள் நல்லா உதவி பண்ணுவாங்க. நண்பர்களால் உங்களுக்கு நல்ல உதவி இருக்கும். எந்த பிரச்சனைக்கும் தோள் கொடுப்பாங்க. தோள் கொடுப்பான்னு தோழன் சொன்ன மாதிரி தோள் கொடுப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமண அமைப்பு நல்லபடியாக இருக்கும். சரியா, காதல் விஷயம் கொஞ்சம் கசக்கும். ஏன்னா செவ்வாய் கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு. 5ஆம் இடத்தை வேறு பாவகிரகங்கள் பார்வை இருக்கிறதுனால காதல் வசப்படுறவர்கள், காதலிப்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலமாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால் சிம்ம ராசியில் காதலிப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா நேயர்களே, திருமண உறவும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. குறிப்பாக திருமண உறவு, காதல், ஆண் பெண் உறவு அந்தளவு சிறப்பாக இருக்காது. ஆண் பெண் உறவு நல்லா இருக்கணும், திருமண உறவு நல்லா இருக்கணும், கணவன் உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா கற்பனை வழிபாடு பண்ணணும். ஏன்னா 7ஆம் இடமும் 5ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகிருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். ராசிக்கு 8ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடம், 2ஆம் இடம். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், புத்திரஸ்தானம், மந்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 7ஆம் இடம் கலசரஸ்தானம், கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், அக்கம் பக்கம், இன்டகிரேஷன். 8ஆம் இடம் வம்பு வழக்கு பிரச்சனை, எதிர்பாராத விபத்து, தேக ஆரோக்கிய பிரச்சனை. இதில் எல்லாமே பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, மற்றபடி நடக்கிறதெல்லாம் நடக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. வியாபார தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். இருந்தாலும் அதில் சில தடைகள், தாமதங்கள் வரும். அதுக்கு தான் கற்பனை வழிபாடு பண்ணணும். சில பேர் நிறைய பேர் கேட்குறாங்க, கற்பனை கோயில் எங்கே இருக்குன்னு. கற்பனை கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்கணுங்க. ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்காது. பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது. இப்போ மதுரை தல்லாகுளம் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் தான். கற்பனை கோயில் ரோட்டுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி அழகர் கோயில் இருக்க கற்பனை ரொம்ப முக்கியமானவர். ராஜபாளையம் முதுகுடியில் ஒரு கற்பனை இருக்கிறார், நின்ற கோலத்தில் இருக்கிறார், அவர் ரொம்ப முக்கியமானவர். இப்படி கற்பனை கோயில் நிறைய இருக்குது. சரியா, நான் எனக்கு தெரிஞ்ச கோயில் நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. தனி சந்நிதியாகவும் இருக்கும். இல்லைன்னா அவர் பெருமாள் கோயில் ஒட்டி இருப்பார். ராஜபாளையத்தில் வேட்டை வெங்கடேச பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. ராஜபாளையத்தில் இருந்து அவுட்டரில் போனோம்.
எப்படின்னா நம்ம வந்து சத்திரப்பட்டி ரோடில் லெஃப்ட்டில் கட் பண்ணி போனோம்னா கலங்காப்பேரி ரோட்டில் இருக்குது. பொன்னகரத்துக்கு எதுக்கு இருக்குது, பொன்னகரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த காலத்தில் 32வது வார்டு அப்படிமோ. சரியா, 32வது வார்டு பொன்னகரம். பொன்னகரத்துலாம் இப்போல்லாம் மாறி போச்சு. பழைய பொன்னகரம்லாம் இல்லை, இப்போல்லாம் வீடாக ஆக்கிட்டாங்க, அந்த காடெல்லாம் அழைச்சிட்டாங்க. இப்போ வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே கருப்பணசாமி கோயில் இருக்கிறாரு. சரியா, இது மாதிரி கோயில் நிறைய இருக்குது. பெருமாள் கோயிலை ஒட்டி கருப்பணசாமி கோயில் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, கருப்பணசாமி கோயில் எங்கே சார் இருக்குங்கிறாங்க. கூகுளில் போட்டு பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். சரியா நேர்களே, சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். ஸோ அந்த கருப்பணசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போதைக்கு பலன்கள்லாம் நல்லா தான் இருக்குது. அஷ்டமச்சரிய தாக்கம் இருக்குது. ஜூலை 12க்கு மேலே சனி பகவான் கொஞ்சம் இறங்கி வருவார். 7ஆம் இடத்துக்கு வர்றது வந்து வாழு போய் கத்தி வந்த மாதிரி தான். நெருக்கடி குறையும், ஆனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். 8ஆம் இடத்துல இருந்துட்டு அவர் வந்து ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்த்தாரு, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்தாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்தாரு. கர்ம குடும்ப அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்த்தாரு. இப்போ 7ஆம் இடத்தை நோக்கி வர்றாரு, குரு பார்வைக்கு வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தொழில் நல்லபடியாக இருக்கும். ஸோ சனி பகவான் அக்கறம் அடைகிறது சிம்ம ராசிக்கு நல்லது தான். ஜூலை 12க்கு மேலே நல்ல சிறப்பாக இருக்கும். நான் அந்த வருகின்ற காலத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பலனை சொல்லுவேன். தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு பலன்கள் தெரியும். சரியா, அதனால் வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு தகவல் சொல்லுவேன், அந்த தகவலை பிடிச்சிக்கோங்க. அந்த வழிபாடை பிடிச்சிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சு போயிடும். சரியா நேர்களே, கவனமாக பார்த்துக்கோங்க. தொடர்ந்து கேளுங்க, சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சேவை எனக்கு தேவை. சரியா, அது உங்களோட சேவைன்னா என்ன, நீங்கள் லைக் பண்ணுறது தான், சேவை பண்ணுறது நான் தான். சிம்மராசி நேர்கள் அஷ்டம சனியில் இருக்கிறீங்க, கஷ்டப்படக்கூடாதுன்னு தொடர்ந்து வீடியோ போடுறேன். வாரத்துக்கு எப்படி ஒரு வீடியோ போட்டுருவேன். சாதக பாதங்களை சொல்லுவேன். @% எப்படி கிரக நிலைகள் இருக்குது அதை சொல்லுவேன். இன்னும் கூடுதலாக சொல்லலாம், கிரகங்களுடைய பாதசாரம்லாம் சொல்லலாம். பாதசாரத்தால் சொன்னோம்னா ரொம்ப நேராகும். சரியா, அதனால் நான் வந்து சாதகமான கிரகங்களெல்லாம் சொல்ல மாட்டேன். பாதகமான உள்ள கிரகங்களுக்குள்ள வழிபாடு தான் சொல்லுவேன். நமக்கு கெட்டதாக நடக்கூடாது, நல்லது நடக்குதோ நடக்கலையோ அது நாராயண செயல். கெட்டது நடக்காமல் இருந்தாலே நம்ம தப்பிச்சிருவோம். சரியா நேர்களே, பார்த்துக்கோங்க. இருப்பினும் சிம்ம ராசியில் இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா, தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. உடன் பிறந்த இளைய சகோதர வயசில் ஏற்றம் இருக்கும், தொழில் நல்லபடியாக இருக்கும். ரிஷப ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவசரப்படாமல் இருக்கணும், டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், குடும்பத்தில் கவனமாக இருக்கணும், கணவன் மணி உறவுகள் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நான் இப்போ லக்கணத்துக்கு சொல்கிறேன். சரியா, 12 லக்கணத்துக்கு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உத்தியோகம் நல்லாயிருக்கும், அரசாங்க உத்தியோகம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் மிக சிறப்பாக இருக்கும். மிதுன லக்கணம் மிக சிறப்பாக இருக்குது. மிதுன லக்கணம் நல்லா லாபகரமாக இருக்குது, நல்ல சிறப்பாக இருக்கிறீங்க. சரியா, குடும்ப உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, கணவன்மனை உறவு, இணக்கம் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளை பெருமைப்படுவீங்க, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள், டார்ச்சர், டென்ஷன் இருக்கும். அப்பா வழியில் பிரச்சனைகள் இருக்கும். சரியா, தாப்பன் வழியில் சில பிரச்சனைகள், தொழிலில் சில இடைஞ்சல்கள், சங்கடத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கடக லக்கணம் பேச்சில் நிதானமாக இருக்கணும், வாயை மூடிட்டு இருக்கணும். சிம்மராசி கடகலக்கத்தில் பிறந்தாங்க, வாயை மூடிட்டு இருந்தாலே எல்லாமே சரியாக போயிடும். சரியா, அதுபோக வந்து உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள், வீட்டில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு சண்டை வரும், அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வரும். அதனால் ரொம்ப விட்டு கொடுத்து போனீங்கன்னா கடகராசி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி சுப செலவுகள் இருக்கும், தூரதேச அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும், வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பு நல்ல விதமாக இருக்கும். உங்களுக்கு வந்து கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். சரியா நிகழ, கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், மகளிர் சுய உதவிக்குழு, அப்புறம் வந்து தையல் வேலை பார்க்குறவங்க, எம்ப்ராய்டரி வேலை பார்க்குறவங்க, டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்க, ஜவுளி கடையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு வந்து கொஞ்சம் டார்ச்சர் இருக்க தான் செய்யுது. தாய் வழியில் டார்ச்சர் இருக்கும், அம்மாவுக்கு உடல்நலம் முடியாமல் போயிடும், தாய் வழி உறவுகளில் பிரச்சனை இருக்கும், வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கும், நிலம் மனை வீடில் பிரச்சனை இருக்கும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். கணவன் மணி உறவுலையும் பிரச்சனை இருக்கும், குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும், கணவன் மணி சேர்ந்து நடத்துகிற குடும்ப விஷயத்துலையும் பிரச்சனை இருக்கும். நீங்கள் தான் கண்டிப்பாக அந்த கருப்பணசாமி வழிபாடு பண்ணணும். அடுத்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்து தொழில் நல்லா இருக்குங்க. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், படுத்தா தூக்கம் வராது, நிம்மதி கெட்டு போகும். நீங்களும் வழிபாடு பண்ணி தான் ஆகணும். சரியா, இருப்பினும் குடும்பத்தில் லாபம் இருக்கும், குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும், சொந்த பந்தத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து துலா லக்கணம் சூப்பராக இருக்குது. துலா லக்கணத்துக்கு அருமையாக இருக்குதுங்க. சிம்ம லக்கணம் சிம்ம ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிக சிறப்பாக இருக்குது. இருப்பினும் பேச்சில் நிதானமாக இருக்கணும். சரியா, பேச்சில் நிதானமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் சில வாக்குவாதமாகும், அது முட்டி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்து போகிறவங்களும் கவனமாக இருங்க. அடுத்து வந்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு தூரதேசத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும், வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். இரவு நேரத்தில் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும்.
ஆனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் நல்லாயிருக்கும், உத்தியோகம் போகிறவங்களும் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவுல ஈகோ பிரச்சனை இருக்கும், நான் பெருசாக நீ பெருசான்னு சண்டை போட்டுட்ருப்பீங்க. அதனால் விருச்சிக லக்கணம், சிம்ம ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க ஈகோ பிரச்சனையை விட்டுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், கையில் காசு இருக்கும், எல்லா பிரச்சனையும் பணம் தீர்த்திடும். பணம் தானே இன்றைக்கி ரொம்ப முக்கியம். என்ன நேரில் பணம் இருக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வளவும் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவும் இல்லை. ரைட்டு. அடுத்து வந்து தனுசு லக்கணம் சூப்பராக இருக்குது. தனுசு லக்கணம் நல்லா இருப்பீங்க, ஆள் பார்க்க தேஜாஜா இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, ஓவியமாக இருப்பீங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அயன சயன போகத்தில் பிரச்சனை, அலைச்சல், டென்ஷன் இருக்க தான் செய்யும். இளைய சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும், அண்ணன் தம்பி விஷயத்திலும் பிரச்சனை இருக்கும். சரியா? அண்ணன் தம்பி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், தாயார் விஷயத்தில் சில பிரச்சனைகள், ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களுக்கு வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும், நிறைய செலவு ஆகும். சரியா? அதனால் கவனமாக இருக்கணும். வீட்டில் நிம்மதி இருக்காது, குடும்பத்தை விட்டு எங்கடா ஓடி போடலாமான்னு இருக்கும். அதனால் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு உத்தியோகத்து போகிறவங்களும் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் பதவி இருக்கும், உயர்வு இருக்கும், இன்க்ரிமெண்ட் இருக்கும், நல்ல மற்ற சலுகையெல்லாம் கிடைக்கும். இருப்பினும் வந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள், வாயை மூடிட்டு இருக்கணும். மகர லக்கணத்தில் பிறந்தாங்க வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும், பேச விட நேரத்தில் பேசணும், மற்ற நேரத்தில் பேசக்கூடாது. பேசாமல் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுபோக மூத்த சகோதர விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும், அண்ணன் அக்கா இவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் கவனமாக இருக்கணும். இருப்பினும் தாய் அன்பு நல்லாயிருக்கும், இடம் மனை வீடு பிரச்சனைகள் நல்லாயிருக்கும். விவசாயம், வேளாண் உற்பத்தி, தோட்டம், பயிர், தோப்பு இது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லாயிருக்கும். திரைப்படம், ஆடல் பாடல், இயலிசை, நாடகம் இது மாதிரி கலை சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணம் ஆள் நல்லா இருப்பீங்க, பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும், குலதெய்வத்தோட அலங்காரம் கிடைக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்பத்துக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்லதாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உஷ்ணமாவீங்க, டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க, எல்லாம் இருக்கும். இருந்தும் நீங்கள் சில நேரத்தில் வந்து பதட்டப்படுவீங்க. அனைத்தும் இருந்தும் நீங்கள் வந்து ஒரு ஆள் வந்து ஆத்திரப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆத்திரக்காரப்படக்கூடாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதனால் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க ஆத்திரப்படாமல் டென்ஷன் படாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து தொழிலில் சில நெருடல்கள் வரும், தொழிலில் சில எதிர்பாராத தடங்கள் வரும், தொழிலில் சில டென்ஷன் ஆகும், கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு வந்து குடும்பம் நல்லாயிருக்கும், வீடு மனை வண்டி வாகனம்லாம் நல்லாயிருக்கும், தாயாரோட அன்பு இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய விட்டு இருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அப்பா வழியில் பிரச்சனை இருக்கும், அப்பாவோட உடல்நலம் நல்லா இருக்காது, தாப்பனோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அப்பா வழி உறவு முறைகள், சித்தப்பா பெரியப்பா அத்தை இவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அதுபோக வந்து அயனசேன போகம், படுக்கிறது, தூங்குறது, எந்திக்கிறது, ஓடுறது, ஆடுறது, பாடுறது இதில் பிரச்சனை இருக்கும், அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும், இதனால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. மனசில் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், அசந்து போயிடுவீங்க. சில நேரத்தில் அசந்து சோர்ந்து போய் உட்காந்துருவீங்க. என்னடா வாழ்க்கை இது, என்னடா ஒரே ஒன்றும் தீர மாட்டேங்க அப்படின்னு ஆள் அசத்தும். ஏற்கனவே இப்போ காத்தடி காலம் ஆரம்பிக்க போகுது, கோடை காலம் முடிஞ்சு அடுத்து வந்து இந்த ஆணி ஆடியில் காற்றடிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஆளை போட்டு அசத்தும். அதனால் ஏற்கனவே ராசியும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரியா? செவ்வாய் வேறு உட்காந்துருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மீன லக்கணத்தில் பிறந்தவங்க. இப்போ நான் லக்கணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், சிம்ம ராசியில் பொது பலன்கள் சொல்லிட்டு லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். இந்த லக்கண ரீதியாக சொல்கிறதா உங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க லக்கணத்துக்கெல்லாம். சரியா? நான் அதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லலை, நானும் ஒரு அப்சர்வேஷனில் தான் சொல்கிறேன். கரெக்டாக சொல்லணும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்த்து லக்கண ரீதியாக என்ன தசாபுத்தி நடக்கு, தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் இதெல்லாம் பார்த்தா தான் ஓரளவு ஸ்டடி பண்ணி கரெக்டாக சொல்ல முடியும். இதெல்லாம் தோராயிரமாக சொல்கிறதான். இந்த கோச்சார பலன்கள் யார் சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, வேறு யாரும் யூடியூப்பில் சொன்னாலும் சரி, பேப்பரில் படித்தாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, எங்கே கேட்டாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு கணிப்பில் சொல்கிறது தான். ஆனால் அந்த கணிப்பு வந்து கிளாரிட்டியாக இருக்கா அதான் பார்க்கணும். அதுதான் ஜோதிடருடைய திறமை. ரைட்டு? அதெல்லாம் நீங்கள் தான் ஜஸ்டிஃபை பண்ணணும். யார் இப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் தான் ஜஸ்டிஃபை பண்ணி மார்க் போடணும். நீங்கள் தான் எஜமானர்கள். எங்களை மாதிரி யூடியூப்பில் வேலை பார்க்குறவங்களாம் தொழிலாளிகள், நாங்களாம் வந்து வேலைக்காரர்கள். உங்களுக்கு வந்து ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குறோம், பிழைப்புக்காக சொல்கிறோம். நீங்கள் தான் சர்டிஃபிகேட் போடணும். சரி, இந்த சேனலில் இவர் நல்லா சொல்கிறாரு, அந்த சேனலில் அவர் நல்லா சொல்கிறாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கண்டுபிடிச்சி லைக் பண்ணணும். அதனால் சிம்மராசினியர்களே அனைவரும் லைக் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது? பூரம் சூப்பராக இருக்குது. பூரத்துக்கு வந்து நல்லா இருக்கும், பாக்கியலட்சுமியோட அனுக்கிரம் இருக்கும், நல்லா இருக்கும், மகாலட்சுமி மாதிரி நல்லா இருப்பீங்க, அனுக்கிரம் இருக்கும், அந்த ஆண்டாளுடைய அனுக்கிரம் அப்படியே கிடைக்கும். அடுத்து வந்து மகம் வந்து பரவாயில்ல, ஆணி மாதத்து வரைக்கும் பரவாயில்ல, ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க, தன்னம்பிக்கையாக இருப்பீங்க, எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கடாமல் அப்படி ஒரு ராஜா மாதிரி கெத்தாக போயிட்டுருப்பீங்க. அடுத்து உத்தரத்துக்கு பரவாயில்ல. சரியா? நட்சத்திரத்துக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ரூட் நல்லா இருக்குது, நாதம் நல்லா இருக்குது, அடி நாதம் நல்லா இருக்குது. ஸோ எப்படினாலும் நீங்கள் சைன் பண்ணிடுவீங்க. வாழ்த்துக்கள். கற்பனசாமி வழிபாடு மட்டும் மறந்துடாதீங்க. அந்த காக்கும் கடவுள் கற்பனசாமி, பெருமாளே காக்கும் கடவுள், கண்டிப்பாக சிம்மராசியை காப்பார். அந்த காரில் நீக்கி கதிரவன் வர்ற மாதிரி அந்த கற்பனசாமி, கார்மிக வண்ணன், கமலக்கண்ணன், அந்த அம்சம், அவருடைய அந்த சுலோகத்தை சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன்.
ஓம் கற்பனசாமி துணை. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனே நமோ நம. ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனே நமோ நம. ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனே நமோ நம. அந்த கற்பனசாமி மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திர நேயர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளை கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.